ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். எல்லாருமே கண்டிப்பாக வந்து தம்ப்நெயில் பார்த்து தான் அந்த வீடியோ வந்து உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நம்ம தம்ப்நெயிலில் கொடுத்துருக்க டைட்டில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய டிஎன்ஏ ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் காலேஜ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கு வந்து ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரீயாகவே எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் சாய்ஸ் லிஸ்ட், அதாவது உங்களுடைய மார்க் கட் ஆஃப் பேஸ் பண்ணி பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ண இருக்கோம். ஸோ தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போகும். நம்ம ஏன் இன்னைக்கு வந்து இந்த ஒரு டைட்டில் கொடுத்து நம்ம அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு. நமக்கு வந்து இந்த கோர்ஸ் இந்த காலேஜில் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருக்கு. அந்த ஒரு பயத்தை வந்து காலேஜ் வந்து அவங்களுக்கு சாதகமாக்கி நம்மளுடைய காலேஜஸ் வந்து இந்த வருஷம் வந்து நம்ம அட்மிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து கம்பல்சரி ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுவோம். நமக்கு வந்து சீட் இல்லை, இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃபே வந்துடும், கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் மார்க் கம்மியாக இருந்தால் கிடைக்காது, இந்த மார்க்கு கிடைக்காது, நீங்கள் அதனால வந்து இனிஷியலாக அமௌண்ட் கட்டி மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் அட்மிஷன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் பயப்படுத்தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன்ஸ் போட வச்சுட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு அதாவது வந்து எனக்கு வந்து இந்த காலேஜ் தான் வேணும், எனக்கு வந்து மார்க் கண்டிப்பாக வந்து குறையும், நான் படித்தா இங்கே தான் படிக்கணும், நான் படித்தா இந்த கோர்ஸ் தான் படிக்கிறேன், எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் விரும்பின காலேஜஸில் முன்கூட்டி நீங்கள் எவ்வளோ டொனேஷன்ஸ் வேணாலும் கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஃபீஸ் கட்டி வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மணி ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவும் உங்களுக்கான வீடியோ கிடையாது, ஓகேங்களா? நம்ம பேச போகிறது மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வந்து ஒரு ஏழ்மையான ஒரு ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி காலேஜஸ்ல நம்ம வந்து கடனை உடனே வாங்கி கட்டி படிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வேஸ்ட் தான், சரிங்களா? மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா காலேஜஸ் கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 2 lakhs இருந்து 2.5 வரைக்கும், ஹாஸ்டல் வந்து 1 இருந்து 1.5 வரைக்கும் நம்ம எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரூம்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஹாஸ்டல்ஸ்ல. ஃபீஸ் அப்படிங்கிறது 2 இருந்து 2.5 வரைக்கும் நமக்கு காலேஜை பொறுத்து நமக்கு ஃபீஸ் வந்து டிஃபர் ஆகுது, ஓகேங்களா? நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஃபினான்சியல் கெப்பாசிட்டி நமக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் நம்ம கடன் வாங்கி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம்னே நான் சொல்லுவேன், சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அது ஒர்த்தான ஒரு கோர்ஸா? இது வந்து நம்ம வந்து 5 லட்சம் 10 லட்சம் டொனேஷன் கட்டுற அளவுக்கு வந்து இந்த கோர்ஸ்ல வந்து அவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் நம்ம செலவு பண்ணி எவ்வளவு செலவு பண்ணி படிக்கிற அளவுக்கான ஒர்த்தான ஒரு கோர்ஸ் கிடையாது, சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அவ்வளோ ஒரு கடனை வாங்கி நம்ம படிக்கும் பொழுது நாளைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸோட வெளியில வந்துட்டோம் அப்படின்னோம்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஒரு 2 அரியர் 3 அரியர் இருக்கு, உங்களால கிளியர் பண்ண முடியல, உங்களால பிளேஸ் ஆக முடியல அப்படின்னா நீங்க வாங்கின கடனுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு உருவாகும், சரிங்களா? அதனால நீங்க வந்து கடன் வாங்கி டொனேஷன்ஸ் கட்டி அல்லது வந்து உங்களுடைய ஜுவல்ஸ் அடமானம் வச்சு உங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அடமானம் வச்சு ஒரே பையன் தான் ஒரே பொண்ணு தான் அப்படின்னு நீங்க படிக்க வைக்க நினைக்கிறது என்னைக்கா இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு ஆபத்து, உங்களுக்கே ஆபத்தா வந்து முடியும், சரிங்களா? அதனால அந்த மாதிரி விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய மார்க்குக்கு அதே கோர்ஸ் நீங்க வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஏஐ படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, சிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அல்லது ஐடி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது படிக்கணும், அந்த காலேஜ் கிடைக்காதா, நீங்க விருப்பப்படக்கூடிய அந்த டாப் காலேஜ் கிடைக்கலையா, அதுக்கு அடுத்த கேட்டகரியில உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த மாதிரியான காலேஜஸ்ல நீங்க விருப்பப்படக்கூடிய கோர்ஸஸை நீங்க தாராளமா எடுத்து படிச்சுக்கலாம். அங்க படிச்சு வந்தோம்னா தான் நமக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, இங்க படிச்சா பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு எந்த காலேஜ்லயுமே பிளேஸ்மெண்ட்ஸே கொடுக்கல அப்படின்னாலும் நீங்க அதே கம்பெனிக்கு உங்க காலேஜஸ்க்கு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வருவாங்க இல்லைங்களா, அதே கம்பெனில நீங்க உங்களால தனிப்பட்ட முறையில பிளேஸ் ஆக முடியும், சரிங்களா? நீங்களே பிளேஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் இருக்கணும். அந்த ஒரு அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே இன்னைக்கு வந்து ஹச்சியில் வந்து இந்த ஒரு வேக்கன்ட் கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து இந்த எலிஜிபிள் கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த கேட்டகரியில் தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் கேம்பஸில், அதாவது காலேஜ் நடத்தக்கூடிய கேம்பஸில் செலக்ட் ஆனதை விட ஆஃப் கேம்பஸில் செலக்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி பேக்கேஜஸ் பெஸ்ட்டாக இருக்குது, சரிங்களா? நீங்கள் காலேஜஸில் செலக்ட் ஆகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மினிமம் ஒரு 3.5 இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு இங்கேருந்து ஒரு 4.5 அந்த ரேஞ்சில் சேலரிஸ் வந்து கிடைக்குது உங்களுக்கு, ஓகேங்களா? அதனால நம்ம ப்ராப்பராக அப்டேட்ஸில் இருந்தோம் அப்படின்னாலே இந்த மாதிரியான ஒரு கம்பெனிஸில் வந்து தாராளமாக உங்களால் வந்து பிளேஸ் ஆக முடியும். அதுக்கு நீங்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டாக இருந்து
அரியர் இல்லாம இருந்தீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரியான கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆக முடியும். காலேஜ் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கூட்டிட்டு வரல அப்படின்னாலும் உங்களால தனிப்பட்ட முறையில் நீங்க பிளேஸ் ஆகிக்க முடியும். ஓகேங்களா? இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாம வந்து டாப் காலேஜஸ் அப்படிங்கூடி போக மாட்டீங்க. அங்க வந்து நம்ம டொனேஷன்ஸ் கட்டி அவ்வளவு ஃபீஸை கட்டி நம்ம பணத்தை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? நீங்க காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 3 மாசம் 6 மாசம் வெயிட் பண்ணி நீங்க ஜாபுக்கு போனாலுமே நல்ல ஒரு கம்பெனிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா அட்டானமஸ் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 60 to 70% வரைக்கும் மினிமமா வந்து நமக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ள பிளேஸ் ஆகிறதுக்கு என்ன வழியோ அந்த வழி தான் நீங்க பண்ணணுமே தவிர நம்ம கிட்ட பணம் இருக்கு நம்ம கடன் வாங்கி கொண்டு போய் காலேஜஸ்ல கட்டி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிடாதீங்க. அது என்னைக்கா இருந்தாலுமே நமக்கு வந்து ஃபினான்சியலா பெரிய ஒரு டிராபேக் ஆயிரும். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் கிரியேட் ஆனதுக்கு அந்த கோர்ஸ் வந்து ஒரு காரணமா அப்படிங்கிறது இல்லை. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நான் படித்தா அதுதான் படிப்பேன். ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் எல்லாருமே சிஎஸ், ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இனி ஃபியூச்சரில் வந்து ஏஐயோடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். அதனால ஏஐ படித்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு ஒரு காரணம். ஸோ இதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக காலேஜஸ் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இந்த கோர்ஸ் எங்கள் காலேஜில் இருக்கு. நாங்கள் இதுக்கான ஒரு இன்னோவேஷன் சென்டர்ஸ் வச்சுருக்கோம். நம்ம இதுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன்ஸ் பண்ண வச்சிடுறாங்க, டொனேஷன்ஸையும் கட்ட வச்சிடுறாங்க. பட் உங்களுக்கு ஃபினான்சியலாக வந்து சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான காலேஜஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? உங்கள் மார்க்குக்கு தகுந்த காலேஜஸ் எடுங்க. கவர்மெண்ட் கோட்டா வழியாக போய் சேருங்க. உங்களுக்கு வந்து சலுகைகள் கிடைக்கும், ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து தாராளமாக படித்து வெளியே வரலாம். பட் நாலேஜையும் ஸ்கில்லையும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆவரேஜான காலேஜஸில் படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துலையுமே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? இந்த ஏஐடிஎஸ் வந்த பிறகு எந்த மாதிரியான தாக்கங்கள் உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டாப் காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிக டொனேஷன்ஸ் வாங்குறதுக்கு மோட்டிவேட்டாகவும் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இழுத்து மூடக்கூடிய காலேஜஸ் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கும் இது ஒரு காரணமாக இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ டாப் காலேஜஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி எங்கள் காலேஜில் வந்து நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே ஹையஸ்ட் பேக்கேஜ் 40 லட்சம் 50 லட்சம் வாங்கியிருப்பான். ஸோ அதை வச்சு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணி மொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் அட்மிஷன்ஸ் பண்ண வச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து அங்கே படிக்கக்கூடிய எல்லாருமே 90% ஸ்டூடெண்ட்ஸுமே 40 லட்சம் அவங்க ஒருத்தர் 40 லட்சம் செலக்ட் ஆயிருந்தா ஒருத்தர் 30 லட்சம் 20 லட்சம் அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தர் 40 லட்சம் 50 லட்சத்தில் செலக்ட் ஆயிருப்பாரு. மீதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல 3.5 லட்சம் 4 லட்சம் 4.5 லட்சம் அப்படிங்கிறது ஆனுவல், அதாவது பெர் ஆனம் வந்து இந்த பேக்கேஜ் வாங்கக்கூடிய ஒரு கம்பெனியில தான் செலக்ட் ஆயிருப்பா அப்படி. சரிங்களா? ஒருத்தர் வாங்கின சேலரியை வச்சு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பேக்கேஜுக்கு நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எல்லாருமே நம்ம வந்து பணத்தை கொண்டு போய் கொட்ட துணிஞ்சோம். ஓகேங்களா? இதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அந்த சின்ன காலேஜஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஐ கிடைக்கல, சிஎஸ் கிடைக்கல, ஐடி கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஆப்ஷனா நீங்க ஈசி எடுக்க உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். ஈசியும் கிடைக்கல அப்படின்னா ட்ரிபிள் எடுக்கிறதுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். ட்ரிபிள் கிடைக்கல அப்படின்னா மெக்கானிக்கல் எடுக்கிறதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு நான் படிச்சா ஏஐ தான் படிப்பேன், நான் படிச்சா சிஎஸ் தான் படிப்பேன், நான் கம்ப்யூட்டர் சார்ந்த கோர்சஸ் மட்டும் தான் படிப்பேன் அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்சஸ் கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் ரவுண்டுக்கு தள்ளப்படுறாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நீங்க வந்து உங்களுக்கு சிஎஸ் கிடைக்கலையா, ஐடி கிடைக்கலையா, அதே மாதிரி உங்களுக்கு ஏஐ கிடைக்கலையா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நீங்க பெஸ்டான ஒரு காலேஜ்ல அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பயோமெடிக்கல், அக்ரிகல்ச்சர், அதே மாதிரி பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி ட்ரிபிள் எடுத்துக்கலாம், ஈசி எடுத்துக்கலாம், இந்த கோர்சஸ் எல்லாம் எடுத்துருக்கலாம். ஆனா அது எல்லாம் எதுவுமே நம்ம சாய்ஸ்ல வைக்காம படிச்சா சிஎஸ் தான், இல்லைன்னா ஏஐ தான், இல்லைன்னா ஐடி தான் அப்படின்ட்டு செகண்ட் ரவுண்டுக்கு நம்ம மூவ் ஆகிறோம். செகண்ட் ரவுண்டுக்கு வரும்பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய தரம் செகண்ட் ரவுண்ட்ல குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ரவுண்ட்ல வந்துமே நீங்க சிஎஸ் தான் வேணும், எனக்கு ஐடி தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்கு வந்து இந்த கோர்சஸ் தான் வேணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன தப்பு செஞ்சாங்களோ அதே தப்பு தான் செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுவாங்க. நான் படிச்சா ஐடி தான் படிப்பேன், சிஎஸ் தான் படிப்பேன், ஏஐ தான் படிப்பேன் அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட காலேஜஸ் வந்து எய்ம் பண்றது. அதனால வந்து செகண்ட் ரவுண்ட்லயுமே அங்க சில குறிப்பிட்ட சீட்ஸ் ஃபில் ஆனதுமே நீங்க அப்படியே உங்களுக்கு வந்து அடுத்த ரவுண்டுக்கு நீங்க மூவ் ஆகிற மாதிரி ஆயிரும். அப்படி தேர்ட் ரவுண்டு வரும் பொழுது நம்ம ரொம்பவே லோ கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நானுமே படிச்சா வந்து அது ஒரு 170 180 இருக்கு, நான் வந்து ஏடிஎஸ் படிக்கிறேன், இந்த காலேஜ்ல நான் படிக்கணும், நான் வந்து இந்த காலேஜ்ல சிஎஸ் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறது ஓகேங்களா? லாஸ்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா 80 கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே ஏஐ எடுத்து படிச்சிருக்காரு. அவருக்கும் காலேஜஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த காலேஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. சரிங்களா? நீங்க அதுக்கு பதில் தேர்ட் ரவுண்ட்ல எல்லாம் நீங்க ஏஐடிஎஸ் சூஸ் பண்றதெல்லாம் ரொம்பவே தப்புனே நான் சொல்லுவேன். ஓகேங்களா?
நீங்க வந்து தேர்ட் ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு சிறப்பான கல்லூரிகளே இருக்காது. ரொம்ப வந்து ஆவரேஜான காலேஜஸ் தான் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30-40 காலேஜஸ் வந்து இழுத்து மூட வேண்டிய சுச்சுவேஷன்ல இருந்துச்சு. இந்த ஏஐடிஎஸ் கோர்ஸ் வந்தனால அவங்களுடைய மினிமம் கவுண்ட் ஃபுல்ஃபில் ஆகிறதுனால அவங்களுடைய அப்ரூவல் வந்து இன்னும் லைவ்ல இருக்கு. சரிங்களா? இந்த ஏஐ கோர்ஸ் மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் நம்மளுடைய டிஎன்இஏல 433 காலேஜஸ் கலந்துக்குது இல்லைங்களா? அது இந்நேரம் 400 காலேஜஸ் ஆயிருக்கும். சரிங்களா? இன்னுமே சில காலேஜஸ்ல ஒரு 30-40 காலேஜஸ்ல சிஎஸ், ஏஐ, ஐடி இந்த கோர்ஸை தவிர வேற எந்த டிபார்ட்மெண்ட்லயுமே ஸ்டூடெண்ட்ஸ் சேரல. ஓகேங்களா? அதுக்கான டேட்டா வந்து நம்மகிட்ட இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு தேவைப்படக்கூடியவங்க நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க அதை வாங்கி பார்த்துக்கலாம். அதனால இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகி போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் நீங்க தெளிவா யோசிங்க. உங்களுக்கு எது வந்து சரின்னு படுதோ அதை பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன விஷயத்த ஒரு 10% யோசிச்சு பாருங்க. சரிங்களா? மற்றபடி நம்ம அதுக்கு ஈக்குவலாக நிறைய கோர்சஸ் இருக்கு. நிறைய காலேஜஸும் இருக்கு. நல்ல நல்ல காலேஜஸ் எல்லாம் இருக்கு. நம்ம டாப் காலேஜஸ் போகணும், நம்ம அவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஸோ ஃபினான்சியலா பின்தங்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் காலேஜஸ் நோக்கி நீங்க கடனை வாங்கி படிக்க போகாதீங்க. அதே மாதிரி லோ கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நானும் படிச்சா ஏஐ தான் படிப்பேன், படிச்சா வந்து ஐடி தான் படிப்பேன், சிஎஸ் தான் படிப்பேன் அப்படின்ட்டு நீங்க வந்து லோ கட் ஆஃப் ரொம்பவும் லோ கட் ஆஃப் வச்சிருக்கீங்க, பிலோ 100 வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க ஆல்ட்ரா வந்து நல்ல காலேஜஸ்ல இந்த கட் ஆஃப் என்ன கோர்ஸ் கிடைக்குமோ அந்த மாதிரியான கோர்சஸை செலக்ட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.